நடிப்புல ஓம் இந்த படத்தை வந்து சாய் பல்லவி, ஸ்ரீலீலா இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. ராஜ்குமார் பெரியசாமி தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சாய் அபியங்கர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த ஓம் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வந்து வர ஜூலை 28ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறோம்னு அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. யாஸ் நடிப்புல வந்து டாக்ஸிக் இந்த படத்துல நயன்தாரா, ருக்மணி வாசன் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. கீத்து மோகன்தாஸ் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்ஸிக் திரைப்படம் வந்து வர ஆகஸ்ட் 26ஆம் தேதி வந்து ஒரு பேன் இந்தியன் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அந்த படத்துல வந்து அபிஷியலா ஒரு போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜய் நடிப்புல டாப் 5 தமிழ்நாடு ஓப்பனிங் மூவிஸ் லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். 5வது இடத்துல வந்து 2019 ரிலீஸ் ஆன தளபதி நடிப்புல பிகில் திரைப்படம் இருக்கு. இந்த படத்தை வந்து அட்லீரா இயக்கினாப்ல. இந்த படத்தோட கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் டே எவ்வளவுன்னு பார்த்தா வந்து 26 கோடி 5 லட்சம் ரூபாய். 4வது இடத்துல வந்து வெங்கட் பிரபு இயக்கத்துல தளபதி நடிப்புல கோட் இந்த படம் வந்து 2024 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தோட தமிழ்நாடு ஓப்பனிங் வந்து 31 கோடி 5 லட்சம் ரூபாய். 3வது இடத்துல வந்து 2019 ரிலீஸ் ஆன சர்க்கார் திரைப்படம் இருக்கு. இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் இயக்கினாப்ல. சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணிருந்தாங்க. இந்த படத்தோட தமிழ்நாடு ஓப்பனிங் வந்து 31 கோடி 78 லட்சம் ரூபாய். அதே 2வது இடத்துல வந்து தளபதி விஜய் நடிப்புல 2023 ரிலீஸ் ஆன படம் தான் லியோ. இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்தாப்ல. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் நாள் தமிழ்நாடு கிராஸ்னு பார்த்தா வந்து 36 கோடி 5 லட்சம் ரூபாய். முதல் இடத்துல 2022 ரிலீஸ் ஆன பீஸ்ட் திரைப்படம் 38 கோடியே 25 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு.